இப்போ முதல் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் பச்சை பயிறு 1 கப், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம தண்ணி நல்லா கழுகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த பச்சை பயிர்லையும் கடலைப்பருப்புலையும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம் பச்சை பயிறு. அதனால் பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதில் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஓவர் நைட் நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்னா அரிசி எடுப்பாங்க. அரிசி கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகம், சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. அதனால் நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் நல்லா பருப்பெல்லாம் ஊறியிருக்கு. இந்த பருப்பு எல்லாமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச பச்சை பயிரையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ டயபெட்டிக்காரங்க என்னென்னா தோசை சாப்பிட முடியாது. அரிசி தோசைலாம் சுகரை நல்லா ஏற்றி விட்டுரும். அப்படி தோசை சாப்பிடணும் அப்படிங்கிற தோன்ற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பச்சை பயிறு தோசை நல்லா தான் இருக்கும். நல்ல சட்னி, கார சட்னி கூட, தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அப்புறமா இதுக்கு தேவையான இந்த மாவு அரைக்க போகிறோம், அதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துலாம். உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். கிண்ணத்தில் எடுத்து அந்த மிக்சி ஜாரை கழுவியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு நம்ம தோசையாக சுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இதில் ஒரு கரண்டி ஊற்றி விரித்து விட்டுட்டு இதில் மேலே உங்கள் பிரியப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் அப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய், சுத்தமான நெய் ரொம்ப நல்லது ரீஃபைண்ட் ஆயிலை விட. அதனால் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த தோசையை நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இந்த தோசை வேகிறதுக்கு நேரம் எடுக்கும், மற்ற தோசை மாதிரி இல்லை. நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வெந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், சுருட்டி எடுத்து தட்டில் வச்சு சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு 2 தோசை, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ரெசிபி கொண்டக்கடலையை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து 1 கப் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். நல்லா குக்கரில் உப்பு சேர்த்து அவிச்சு வச்சுக்கோங்க. இது 1 கப் கொண்டக்கடலை அவிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், ரெண்டும் கொஞ்சமாக பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம், அதை பெருசு பெருசாக வெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்கினதும் இதில் ஒரு பெரிய தக்காளி, அதையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. வெட்டி சேர்த்து வெங்காயம், தக்காளி ரெண்டும் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம், தக்காளி சீக்கிரமாக வதங்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே தக்காளியெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாக்கள் சேர்த்துடலாம். இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள மசாலா தான். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இப்படி கலக்கும்போது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல பச்சை வாசனை போகட்டும். அப்போ தான் எந்த கறிக்குமே நல்ல பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலா எல்லாம் நல்லா சுண்டி பச்சை வாசனை போயிட்டு இப்போ இவ்வளோ தான். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அப்புறமா அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது.
அதனால் சின்ன சீரகம் விட்டுட்டு அதை பொரிஞ்சதும் ஒரு கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள் அந்த மசாலாவை அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த மசாலா இருந்த கிண்ணத்தில் கழுவி தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இது வந்து என்னென்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா குழுன்னு இருக்கணும். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அப்புறமா நம்ம கடலெலாம் சேர்க்கும்போது வேகிறதுக்கு நேராகும். இப்போ மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு குக் பண்ணிடலாம். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலையே சேர்த்துடலாம். கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த கடலை எல்லாம் மசாலா எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சமாக வத்தட்டும். வத்தி அந்த கடலையோடு சேர்ந்தால் தான் நல்லா குழுன்னு அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சென்னா தால் வந்து ரெடி ஆகிட்டு இதில் கடைசியாக கசூரி மேத்தி கொஞ்சம் காஞ்ச வெந்தயக்கீரை நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதை கசக்கி போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், இதில் இவ்வளோ அரை எலுமிச்சம்பழம் போட வேண்டாம், ஒரு கால்வாசி எலுமிச்சம்பழம் நான் கொஞ்சமாக அதில் அரையிலேருந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விடுறேன். இந்த எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான சென்னா கிரேவி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சென்னாலையுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபிக்கு நான் எடுத்துருக்குது கவுனி அரிசி. இது வந்து கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்ல நார்ச்சத்து உள்ள அரிசி. அது மட்டும் இல்லை, கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இந்த அரிசியில் கம்மி, 40லேருந்து 45 கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் 3 நாள் இந்த அரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டு தான் நோய் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வர நம்ம பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசியை சாப்பிட்டு நோய்கள் வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் இப்போ திரும்பவும் இந்த அரிசிக்கு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரிசியில் வந்து கேன்சர் வரக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அரிசியில் இருக்குது. இந்த அரிசியை எப்படி சமைக்கணும் அப்படின்னா, அன்றைக்கே சமைக்க முடியாது, முந்தின நாள் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தான் சமைக்க முடியும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால உடனே சமைக்க முடியாது, ரொம்ப நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, அன்றைக்கே சமைச்சோம் அப்படின்னா அது வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது. அதனால் ஒரு நாள் ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா நல்லது. இதை வந்து கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கழுவி கொட்டக்கூடாது. அந்த தண்ணியை ஊற வச்ச பிறகு தண்ணியை கொட்டக்கூடாது, ஏன்னா அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 4 டம்ளர் தண்ணி. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நான் வந்து முந்தின நாள் ஊற வச்ச அந்த அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியோட கலரை பாருங்கள் எப்படி கிரேப்ஸ் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த அரிசிக்கே உள்ள நேச்சர், இந்த கலர். அதனால் நீங்கள் இது பயப்படி இப்படி கலரு இது அழுக்கு அப்படின்னு நினச்சி கீழே கொட்டிடாங்க, நிறைய சத்து இருக்குது. பாருங்கள், இப்படி ஊற வைக்கிறதுனால இந்த அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துலாம். இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, இந்த தண்ணியோட குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து சப்புன்னு தான் இருக்கும். அதாவது பொன்னி அரிசி மாதிரி உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி டேஸ்ட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஏன்னா நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால. அதனால் சமைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, குக்கர்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு முதல்ல நம்ம விசில், அதாவது வெயிட் போடக்கூடாது. ஆவி வந்ததுக்கப்புறமா, அதாவது குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் அந்த தீயை வந்து மிதமான தீயில் வச்சு கரெக்டாக 40 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். குக்கருங்கிறனால 40 நிமிஷத்தில் வெந்துடும். இதே வந்து ஓப்பன் பாட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு இந்த அரிசியை, ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து நல்லா வெந்துட்டு, நம்ம தண்ணி அது 4 டம்ளர் வச்சதுனால இது வந்து கஞ்சியாக தான் செய்ய போகிறோம். அதனால் 4 டம்ளர். ஒரு வேளை அரிசியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். 4 சின்ன கரண்டி போல் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் எடுத்துட்டு இதை வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம், குழம்பு தொட்டு சாப்பிட்லாம், எது உங்கள் பிரியப்பட்ட மாதிரி நீங்கள் கஞ்சியாக ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயம் தக்காளி சேர்த்து சட்னி வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் கஞ்சி எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தூவிருக்கேன், அப்புறமா மல்லி இலை கொஞ்சமாக தேங்காய்,
இது எல்லாம் தூவிட்டு கஞ்சியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ குழம்பு சட்னி எது வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அரிசி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. இப்போ நான் சொல்லியிருக்க 3 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும். இது மட்டும்தான் எடுக்கணும். அதாவது இந்த ரெசிபி நான் காமிச்சிருக்க ரெசிப்பியில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கட்டணும். 3 சேர்த்து எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதிக்காரங்க அதிகமாக சாப்பிடவும் கூடாது. தோசை எடுத்திங்கன்னா கரெக்டாக 2 தோசை எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு தோசை. அதே இது கஞ்சினா ஒரு சின்ன கிண்ண அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க, சட்னி சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை எடுக்கும்போது ஒரு சின்ன கப் நிறைய அந்த மசாலா கடலை அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே எடுக்கிறது மெடிக்கேஷனோட மட்டும்தான் எடுக்கணும். மெடிக்கேஷனோட எடுத்துட்டு உங்கள் சுகர் அளவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்க்குற டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே 2 டயபெட்டிக் பற்றி டீட்டெயிலான வீடியோ 2 போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.